ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் 2025 யாருக்கு கொடுத்துருக்காங்க, எதற்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எந்த டாப்பிக்கு கீழே இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹவு இனோவேஷன் லீட்ஸ் டு க்ரோத். இனோவேஷன் எப்படி நம்மளோட க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஒரு புது ஐடியா இல்லை இனோவேஷன் வேணும். அப்படி ஒரு புது ஐடியா இனோவேஷன் இருந்தால் தான் அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த கம்பெனிக்காக நிறையா எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அப்புறம் எக்கனாமி க்ரோத் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இப்போ டைப்ரைட்டர் யூஸ் பண்ணுற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சடனாக என்ன ஆகுதுன்னா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இப்போ எமர்ஜ் ஆகுது. ஸோ கம்ப்யூட்டரை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சில பீப்புளை ஹையர் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷனுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் வேணும், அதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் வேணும். ஸோ ஒரு ஐடியா, அதிலிருந்து கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ இதனால தான் சொல்கிறாங்க, இனோவேஷன் அண்ட் ஐடியா தட் லீட்ஸ் டு எக்கனாமிக் க்ரோத். இதில் கவர்மெண்ட்டோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும். நாலேஜ் இருந்தால் தானே ஐடியா வரும். ஸோ அதனால் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ரமோட் கிரியேட்டிவிட்டி. எஜுகேஷன், அதுக்கப்புறம் கிரியேட்டிவிட்டி, அதுக்கப்புறம் சப்போர்ட் ஆண்டர்பிரனர்ஸ். ஒரு புதுசாக யாராவது ஐடியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அதனால் என்ன சொல்ல வராங்க இந்த ரிசர்ச்சில் அப்படின்னா, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா, மெமரி பண்ணி, ரீகால் பண்ணி, மக்கப் பண்ணி, டெஸ்ட் எழுதிட்டு ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்லேயே இருக்கக்கூடாது. இட் ஷுட் என்கரேஜஸ் கிரியேட்டிவிட்டி. நம்மளுக்கு இனோவேட்டிவாக ஏதாவது திங்க் பண்ணுறதுக்கும் கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி இப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா பழசு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகத்தான் செய்யும். இதை கிரியேட்டிவ் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பட்டன் ஃபோன் இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டு வந்துருச்சு, டச் ஸ்க்ரீன் வந்துருச்சு. நம்ம பட்டன் ஃபோனை விட்டுட்டு தானே ஆண்ட்ராய்டு போகிறோம். ஸோ அந்த மாதிரி புதுசாக ஒரு ஐடியாவும் இனோவேஷனும் ஜென்ரேட் ஆகுறப்ப பழசு நம்மளை விட்டு போயிடும். அப்போது அந்த பட்டன் செல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி போயிடும், அதில் இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு வேலை போயிடும். இந்த பெயின் அன்அவாய்டபிள். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பீப்புள், அதாவது எம்ப்ளாயருக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபியூச்சரில் இந்த டெக்னாலஜி வரப்போகுதுன்னு தெரியும். இதனால் பீப்புள் இவ்வளோ சஃபர் ஆக போகிறாங்கன்னு தெரியும். அதனால இருக்கிற பீப்புளை ஃபியூச்சர் ரெடியாக மாற்றுறதுக்காக ட்ரைனிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதிரியான சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் எஜுகேஷனல் ரீஃபார்ம்ஸ் கொண்டுட்டு வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டிங்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டுட்டு பீப்புளை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக இந்த ரிசர்ச்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பீப்புளுக்கு நிறைய புது புது ஐடியாஸ், இனோவேஷன்ஸ் வந்தால் கவர்மெண்ட் அதை சப்போர்ட் பண்ணணும். அவங்கள ஆண்டர்பிரனர் ஆகிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி புது புது ஐடியாஸ்னால தான் நம்ம எக்கனாமிக் க்ரோத் ஆகுது. அப்படி ஒரு பர்சன் புது ஐடியாவை கொண்டுட்டு வரப்ப கவர்மெண்ட் அதை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணினா தான் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துலையும் பீப்புளோட ஐடியாஸை சப்ரஸ் பண்ணுற விதமாக கவர்மெண்ட் நடந்துக்கக்கூடாது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸ்கூல்ஸில், காலேஜஸில் இந்த மாதிரியான ஐடியாஸை நம்ம சீக்கிரம் கேட்ச் பண்ணி அவங்கள அந்த ஐடியாஸை ப்ராடக்டாக டெவலப் பண்ண வைக்கிறதுல கவர்மெண்ட் ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.